ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா அபர்ணாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே கௌதமோட பாட்டி வராங்க. ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மதுமிதா பார்க்குறாங்க. என்னையோ கூப்பிடுறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஒன்றை தான் கூப்பிடுறேன் வா அப்படிங்கும்போது அப்போ மதுமிதா நினைக்கிறாங்க நம்மளுக்கு தான் மதுமிதான்னு பேர் இருக்கலாம், இந்த பாட்டி எதுக்காக நம்மளை இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடு தான் வராங்க. என்ன பாட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் புருஷனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ கௌதம் சந்தோஷத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கௌதம் உன்னை பாட்டி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்லவும் கௌதம் சொல்கிறாங்க பாட்டி கொஞ்சம் இருங்க, பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு நிமிஷத்தில் வார அப்படின்னு சொல்லவும் அப்போ மதுமிதா பாட்டிகிட்ட சொல்கிறாங்க பாட்டி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கும்போது கேள் அப்படின்னு பாட்டி கொஞ்சம் கோவத்தோட தான் சொல்கிறாங்க. எனக்கு தான் மதுமிதான்னு பேர் இருக்குல்ல, அப்புறமா எதுக்காக நீங்கள் ஏன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது நீ மரியாதை எதிர்பார்க்கல, அதே மாதிரி நீயும் மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன பாட்டி செய்யுது அப்படிங்கும்போது உன் புருஷனை நீ எல்லாரும் முன்னாடியும் பேரை சொல்லி கூப்பிடுறியே, அப்போ அது அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது, அவன் இந்த ஊர்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துட்டு இருக்கிறான், அப்படி இருக்கும்போது இப்படி நீ பேரை சொல்லி கூப்பிடலாமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே மதுமிதா சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி உங்களுக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையே அப்படிங்கும்போது நம்ம நம்ம புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்போனா தான் மற்றவங்களும் மதிப்பாங்க. இது புருஷனுக்கு சரி பொண்டாட்டிக்கு சரி ரெண்டு பேருக்கு தான், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக இந்த குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் மதுமிதாவும் சரி பாட்டி ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் செய்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜீவாவும் மாயாவும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாயா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அம்மா வேற நல்ல நேரம் போயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, பாலும் பழம் சாப்பிடணும்னு சொல்லி தானே உங்கள் அம்மா கூப்பிட்டுருக்குறாங்க, அங்கே நான் இந்த ட்ரெஸ்ஸில் வர முடியுமா என்ன, எனக்கு புடவை கட்டிட்டு வரணும், எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ட்ரெஸ்ஸு போடணும்னு உனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படிங்கும்போது அப்படிலாம் முடியாது, டைம் ஆயிரும், வேணா உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ்ஸை வேணால் நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம் அப்படிங்கும்போது என்ன விளையாடுறியா என்ன, என் ட்ரெஸ்ஸை யாராவது தொட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு மாயா சொல்லவும் சரி அப்படின்னா அதித்தியோட ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க அப்படிங்கும்போது என்னது அவ ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுக்கா, இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் என் ட்ரெஸ்ஸையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், மற்றவங்க ட்ரெஸ்ஸையும் நான் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது, ஒழுங்கு மரியாதை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவியா மாட்டி அப்படிங்கும்போது சரி சரி நீ பிரச்சனையை ஏற்படுத்திடாத உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜீவாவும் மாயாவும் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே சகுந்தலா பார்க்குறாங்க, என்ன இவங்க திடீர்னு இங்கே வந்திருக்கிறாங்க, ஐயோ இவங்க என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா நான் வந்திருக்கிறேன் வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டே அப்படின்னு மாயா கேட்கவும் வா மாயா என்ன திடீர்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கௌதமும் வந்துருந்தாங்க. என்ன மாயா அதுக்குள்ளேயும் வந்துட்டு அப்படிங்கும்போது அப்போ மாயா கௌதம்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, என்ன இருந்தாலும் சரி உன் கல்யாணத்தில் நான் இருந்திருக்கணும், அதை நான் போயிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி அங்கேருந்து வந்துருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்திருப்ப அப்படிங்கும்போது பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மாதிரியா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும் அப்போ சவுந்தரா சொல்கிறாங்க மாயா நீ பாட்டி காலை உடனே விழுந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ மாயாவும் பாட்டி காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போகும்போது நீ என்கிட்ட மன்னிப்பு கட்டினேன்னா நான் மறந்துடுவானா என்ன, நீ இங்கேருந்து போயிரு, உன்னோட வீடு இது கிடையாது, அன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு எதிர்த்துட்டு நீ போவ, அப்படி இருக்கும்போது இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, ஒழுங்க மரியாதை நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்கும்போது இப்போ கௌதம் சொல்கிறாங்க பாட்டி மாயா மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த ஒரு தடவை தான் நான் மன்னிப்பேன், இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணேன்னு வச்சுக்கேன் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும் மாயாவும் நல்ல வேலையை பாட்டிட்டு தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜீவா அவங்க மதுமிதா இருக்க ரூமுக்கு வராங்க. ஜீவா வந்ததுமே வா ஜீவா அதுக்குள்ளேயும் வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போதே அப்போ மாயா வந்துருந்தாங்க. அண்ணி என்ன நீ நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் கல்யாணத்தில் கலந்துக்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க அக்கா உங்கள் கல்யாணத்துலேருந்து இங்கேருந்து போனமே தவிர அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா அவள் குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருந்தா, அதனால தான் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்துருக்கும் போது மதுமிதா சொல்கிறாங்க நான் விளம்புறேன் அப்படிங்கும்போது நீ எதுக்காக விளம்ப போகிற அப்படின்னு பாட்டி கேட்கவும் இல்லை பாட்டி எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறது தனி சுகம்தான், அதனால நானே சாப்பாடு பரிமாறுது அப்படிங்கும்போது இங்கே பாரு இன்னைக்கு தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற, நீ ஒன்றும் பரிமாற வேண்டாம் நீ உட்கார் அப்படிங்கும்போது என்ன சகுந்தலா பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ எல்லாத்துக்கும் பரிமாறு அப்படிங்கிறாங்க. என்னத்தை
என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நம்ம வீட்டுக்கு மருமக வந்திருக்கிறா, அப்போ வந்து முத நாள் நீ தானே பரிமாறணும், இது நம்ம வீட்டு சம்பிரதாயம், நான் மறந்துட்டியா என்ன அப்படிங்கவோ. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டி வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இது நம்ம வீட்டு சம்பிரதாயம், சகுந்தலா தான் பரிமாறணும் அப்படிங்கிறாங்க. சகுந்தலா வந்து மதுமிதாவுக்கு கோவத்தோடய பரிமாறிட்டு இருக்கிறாங்க. உன்னை இந்த வீட்டு வேலைக்காரியை நாளைக்கு ஆக்குறேன் பாரு, உனக்கு நான் பரிமாறுது அப்படின்னு கோவத்தோடய அவங்க பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.